அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர்கிரக யோகம். இந்த சதுர்கிரக யோகம் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை ரிஷப ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரைய மோட்சஸ்தானத்தில் நடைபெறுகிறது. ஸோ இந்த நிகழ்வானது 24/5/2024 முதல் 8/6/2024 வரை ஆகிய 15 நாட்களுக்கு நடக்கவிருக்குங்க. ஸோ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, சில கிரகங்கள் சில ராசிகளில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறும். இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு அரிதான யோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. ரொம்ப மாசமோ இல்லை ரொம்ப வருஷமோ ஒரு சில ராசிக்காரருக்கு ரொம்ப கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு நல்ல தீர்வுகளாக இருக்க போகுது. இந்த கஷ்டங்களை தீர்த்து ஒரு அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடிய ஒரு யோக காலமாக இந்த சதுர்கிரக யோகமானது இருக்குங்க. இந்த 12ஆம் இடத்துல விரைய மோட்சஸ்தானத்தில் நடக்குதுங்க. சூரியன், அதாவது ஆத்ம காரகன் என்று அழைக்கக்கூடியவர், நவகிரகங்களிலே முதல் கடவுள். இந்த அரசியல் சார்ந்தவர்கள், அதே போல அரசு பதவியை வகிக்கக்கூடியவர்கள், தலைமை பண்பு வகிக்கக்கூடிய நபர்கள், தந்தை மற்றும் அவர்களுடைய உறவு முறைகள், தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடியது, நிர்வாக திறமையை குறிக்கக்கூடியது இந்த சூரிய பகவான் என்று அழைப்பார். அதே போல இந்த சுக்கிரன், நவகிரகங்களிலே காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடியவர், காதல், திருமணம், தாம்பத்தியம், சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரம், குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அதே போல் இந்த புதன், புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடியவர், கல்வி, புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், திறன், செயல்பாடு, ஒருவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறிக்கக்கூடியது இந்த புதன் பகவான் சொல்லுவோம். அதே போல் இந்த குரு, மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடியவர், ஒரு மனிதனுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, ஒழுக்கம், புகழ் மற்றும் பக்தி ஆகிய அனைத்தையும் குறிக்கக்கூடியது இந்த குரு பகவான். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு ராசியில் நடக்கும் பொழுது அது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அரிய வகையான யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த யோக காலம், அதாவது இந்த சதுர்கிரக யோகம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எந்த விஷயத்தையுமே தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள், அதே போல் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து எந்த தவறும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை கரெக்டான விதத்தில் செய்து முடித்து காட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த புத்திகாரகன் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி ஒரு சில சூழல்கள் உருவாயிட்ருக்கு, எல்லாமே நம்மளுடைய கைமீறி போயிட்டுருக்கு. நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு விதத்தில் தடையாகவே போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளாகவே நீங்கள் சந்தித்த சந்திப்புகளில் நிறைய விஷயங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகுமான்னு நினச்சி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு எல்லா விதமான முயற்சிகளும் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாகவே உங்களுடைய லட்சியத்தை கரெக்டான நேரத்தில் அடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குங்க. ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஓகே நம்மளுடைய டார்கெட்டு எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய விடாமுயற்சியை ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரை பண்ணி அதை சக்ஸஸாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் ஃபெயிலியராகவே போயிட்டு இருந்திருக்கும். பட் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு நல்ல விதமான ஒரு யோக காலத்தை கொடுக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்த உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்கும், உங்களுடைய லட்சிய அடைவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரீச் ஆவீங்க. அதே போல் தொழிலில் நல்ல ஒரு முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தொழிலில் முதலீடு அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை, கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் வங்கி சார்ந்த கடன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சதுர்கிரக யோக காலம் உங்களுக்கு இருக்க போதுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. தொழிலில் ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேற்றம் அடையணும், ஏதாவது ஒன்று பண்ணி அச்சீவ் பண்ணணும், சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்க எந்த விதத்துலையுமே நம்ம நேர்மை தவறாதவர்கள், எல்லா விதத்துலையுமே பர்ஃபெக்டாக இருப்போங்க. எங்கேயுமே நீதி நெறி தவறாமல் நேர்மையாக ஒரு இடத்துல ஒரு வேலையை செய்யணும், எந்த ஒரு தவறான ஒரு நோக்கத்தில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி
நீங்கள் ட்ரை பண்ணி அது மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் அப்படிங்கிறது வந்திருக்கும். யாரோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காம போய் ஒரு வேலையை பிளான் பண்ணி அதை கரெக்டான நேரத்தில் உங்களால் செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி எந்த வேலையும் கரெக்டான ஒரு டைமிங்கோ இல்லை கரெக்டான ஒரு சூழலில் உங்களால் செஞ்சு முடிக்க முடியாத தருணமாக கொஞ்ச நாளாக இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த சதுர்கிரக யோக காலத்தில் உங்களுடைய வேலையை கரெக்டாக நேர்மை நெறி தவறாமல் அந்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாக்குங்க. எல்லாருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுடைய ஒரு மேனேஜராக இருக்கட்டும், உங்களுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அளவு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். எல்லாருடைய ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு வேலையை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அந்த கரெக்டான நேரத்தில் முடித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழல் சாதகமாக முடியுங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. உங்களுடைய பதவிக்கான உயர்வும் சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான தருணமாக இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு கொடுக்க போதுங்க. அதே போல் திருமணம் சார்ந்த சில விஷயங்கள், அதாவது ரொம்ப நாளாக நான் பெண் பார்த்துட்டு தாங்க இருக்கிறேன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனைவி அப்படிங்கிறது, அதாவது மன வாழ்க்கைக்கான துணைவி அப்படிங்கிறது எனக்கு அமையலை, ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாமே தடைகளாக போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, அதே போல் இந்த திருமணத்திற்குண்டான தோஷமெல்லாம் எனக்கு நிறைய இருக்கும் போலங்க, ஏன்னா எனக்கு திருமணம் அப்படிங்கிற யோகமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சார்ந்த யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். ஸோ திருமணம் சார்ந்த தோஷங்கள் அனைத்தும் விலகி கூடிய விரைவில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்குங்க. அதே போல் இந்த புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய புத்திரன் சம்பந்தப்பட்ட அனுகூலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா புத்திர தடை அப்படிங்கிறது இதனால் நிறைய அவமானங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு தலைக்குனிர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, என்னப்பா இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குதா, ஸோ சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்றுக்கங்க, இல்லை ஏதாவது ஒரு சூழல் அப்படிங்கிறதுக்கு இந்த மருத்துவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை அப்படிங்கிறது உருவாக்கிடுங்க. மனசில் தேவையில்லாத ஒரு பாரத்தையே உருவாக்கிடும். ஸோ நம்மளே இந்த விஷயத்தை பற்றி நினைக்காம இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை தேவையில்லாமல் இந்த விஷயத்தை சொல்லிக்காட்டி நம்மளுடைய மனசில் தேவையில்லாத ஒரு பாரத்தை உருவாக்குறாங்க, ஒரு வலியை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ரொம்ப ஒரு அவப்பேர் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா எங்கே போனாலும் நம்மளை அதை அந்த விஷயத்தில் ஒரு ஃபங்க்ஷன்லேயும் நம்மளை அவாய்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. தலைக்குனிவே ஏற்பட்டுச்சுங்க. அதாவது ஓகே, 4 பேர் மத்தியில் நம்மளால் போல்டாக ஒரு சில விஷயங்கள், போல்டாக சில காரியங்களே நம்மளால் செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்களாக நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த சதுர்கிரக யோகம் கண்டிப்பாக நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போது. புத்திர பாக்கியத்திற்குண்டான தடைகள் அனைத்தும் விலகுங்க. உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும். புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. ஸோ தைரியமான ஒரு சூழல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சதுர்கிரக யோகம், இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத விஷயங்கள், இந்த 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது எப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ட்ரியாச்சோ அப்போவே உங்களுக்குள்ளே இருந்த நிம்மதிகள் அப்படிங்கிறது கெட்டு போச்சுங்க. அந்த உறவுல இப்போ தேவையற்ற, அதாவது நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது இல்லை. சந்தேக உணர்வுகளால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து வாழ மாட்டோமா, நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்குள்ளே அமையாதா, எதனால் இப்படி இருக்கிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும். அதே போல் இந்த குரு பார்வை 8ஆம் இடத்துல படுறதுனால மன வாழ்க்கைக்குண்டான மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இந்த சந்தேகம் சம்மந்தப்பட்ட சில உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி தேவையில்லாமல் சில காரணங்களை எடுத்து கூறிட்டு இருக்கிற சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க. பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் கண்டிப்பாக ஒன்று சேர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். வீடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்குங்க, இல்லை இருக்கிற வீட்டிலேருந்து வேற ஒரு வீட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி போவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேர்க்கைக்கான யோக காலமாக
இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த இந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சகோதரர்களிடமிருந்தோ அல்லது அதாவது பங்காளிகள் கிட்ட இருந்தோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய சூழல், இதுவும் ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியாக இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள், ரொம்ப ஹெல்த்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்குங்க, ஏதாவது ஒரு நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயமாகவே இருக்குங்க. ஸோ இந்த மரண பீதி அப்படிங்கிறது எப்போ தான் எனக்கு விலகும், இந்த உடல் ஆரோக்கியத்தில் எப்போ தான் எனக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகள், அதே போல் ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த 4ஆம் இடத்துல படுறதுங்க, அதாவது சுகஸ்தானம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மருத்துவம் ரீதியாக இதுவரைக்கும் வந்த செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, அதாவது நிறைய மாற்றங்கள் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இருக்குதுங்களா? ஸோ அதாவது கல்வியில் திடீர் ஒரு மாற்றம், ஒரு கல்லூரியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கல்லூரிக்கு சென்று படிப்பதற்கான சில சூழல், ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாற்றி போகிறதுக்கு, அதே போல் இங்கேருந்து வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலமாக இருக்க போது, கல்வி முடித்தவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும். வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலமாக இந்த சதுர்கிரக யோக காலம் கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறது முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கரெக்டான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள், ஓகே வீடு கட்ட முடியுமா, இல்லை திருமணத்திற்கான யோகம் இருக்கா, புத்திர பாகியம் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்கா, கல்வியில் நல்ல ஒரு அனுகூலம், வேலையை மாற்றங்கள், அதே போல் தொழிலில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டாற்படி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.